பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கம் உள்ள எங்கள் அன்பின் தெய்வமே, அருமையான இந்த ஓய்வு நாளிலே கூட சிறு திரு சன்னிதானத்திலே தாழ்பணிந்து கொள்கிறோம். அப்பா தேவரே, தேவாலயத்திலே சென்று தொழுது கொள்ள முடியாவிட்டாலும் எங்கள் இல்லங்களே தேவாலயங்களை மாற்றி உமையே அப்பா பிதாவே என்று அழைத்து உம்மை துதித்து போற்றி நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள அருள் செய்வீராக. இந்த ஆராதனை முழுவதும் உடைய தூய் ஆவியாடு அருள் பிரசன்னம் அசைவாடுதலை கட்டளையிடுகிறார். ஒவ்வொருவரும் தரித்திரை பேர் பெறத்துட்டு ஆசீர்வதிக்கிறார். ஆராதனை முழுமையும் தூய் ஆவியார வல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்கலாம். இயேசு கிறிஸ்து போல வேண்டிக் கொள்கிறோம். சூழ்நிலை நல்ல பார்க்கிறேன். ஆமென். நாம் யாவரும் சேர்த்து பாமாலையிலே 361வது பாமாலையை நாம் பாடுவோம். கடவுள் நாம மகிமைக்காகவும் ஆராதனை துவக்க பாடலாகும். 361வது பாமாலை. ஒப்பில்லாத திவ்ய அன்பே மோட்சானந்தா தேவரீ என்ற பாடலாம் பக்தி பரவசத்தோடு பாடி கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஓப்பில்லாத திவ்ய அன்பே மோட்சானந்தா தேவரீ செய்தே அருள் பூர்த்தியாக்குவே மாதயாள இயேசுநாதா அன்புமயமான நீர் நைந்த உள்ளத்தில் இறங்கி உம்ரட்சிப்பால் சந்திப்பே உமது நல் ஆவி தாரும் எங்கள் நெஞ்சு பூரிப்பாய். ஓம் வல்லநாதா எங்கள் பேரில் மீட்பின் அன்பை ஊற்றுமே. வீரைவாய் ஆலயத்தில் வந்து என்றோ தங்குமே. ஆனோர் போல நாங்கள் உம்மை நித்தம் வாழ்த்தி சேவிப்போம். ஓய்வில்லாமல் உமதன்பை பூரிப்பாய் கொண்டாடுவோம். உந்தன் புது சிருஷ்டிப்பையும் சுத்த தூய்மையாக்குவே. உந்தன் திவ்ய ரட்சிப்பையும் பூரணப்படுத்துமே. எங்கள் கிரீடம் முன் வைத்து அன்பில் மூழ்கி போற்றியோம். மேன்மை மேலே மேன்மை பெற்று பெண்ணில் வாழ செய்திடும். நாம் காலை மாலை ஆராதனை முறையை நாம் பின்பற்றுகின்றோம். சுருக்க ஆராதனை முறையை நாம் பின்பற்றுகின்றோம். கடவுள் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே களிப்பு வந்து மகிழக்கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவு பேரும் இருள் இல்லை. நாம் ஒளியில் இருந்தது போல அவர் ஒளியில் இருந்தது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் திரியேக கடவுளை போற்றுவோமாக. எங்கள் தந்தையாம் கடவுளே, முது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து முதுகுமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்திரையுமை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரையுமை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ள எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரையுமை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. பாவரிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாமோ, நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்க ஒரு நீதி உள்ளவர். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை. நாம் யாவரும் மௌனமான நிலையிலே நம் தனிப்பட்ட பாவங்களுக்காக ஆண்டவர் திரு சன்னிதானத்திலே இறைஞ்சுவோம். அவர் பாவ மன்னிப்பை அவரிடத்தில் நறுகுண்ட இருதயத்தோடு வருகளை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிறபடினாலே நாம் ஆண்டவருக்கும் அவருடைய சித்திகளுக்கும் மனுகுலத்துக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம் என்று நம்முடைய இருதயம் நம்மை குற்றப்படுத்துமானால் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிட தீர்மானிப்போம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம், இரக்கம் பெறுவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது அல்லவா. ஒரு சில மணித்துளிகள் அதற்காக நாம் கருத்தாய் செலவிடுவோம். தொடர்ந்து வருகிற பொதுவான பாவரிக்கை ஜெபம், இரண்டாவது பாவரிக்கை ஜெபத்தை நாம் ஏற்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் கிருபினால் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாக இருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. ஆமென். இப்போது இந்த நாளின் இறைச்செய்திக்கான ஆதார வசனங்கள் வேத பாடமாக நமக்கு வாசிக்கப்படும். இந்த ஓய்வு நாளின் செய்திக்கு ஆதாரமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 துவங்கி 26 வரை வாசிக்க கவனமாக கேட்போம். பரிசுத்த யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் அதிகாரம் 4 வசனங்கள் 19 முதல் 26 வரை. அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசினி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன்.
அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார் என்பதை பாடம் முடித்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நிறைவார்த்தைக்காக நாம் இறைவேண்டல் செய்வோம். அன்பு நிறைந்த தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீ பேசுகிற தெய்வம், எங்களோடு பேசுவீராக. அடியனை மறைத்து வெளிப்படுத்துவீராக. உம்மை தரிசித்து செல்ல உதவி செய்வீராக. உடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவ சமாதானம் இறை மக்கள் யாவரையும் ஆண்டு வழிநடத்துவதாக. நாம் உலகெங்கும் இந்த கொரோனா வைரஸ் பரவல் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறதை பார்க்கின்றோம். இந்த தேசத்திலும், குறிப்பாக நாம் வாழும் தமிழ்நாட்டிலும், குறிப்பாக சென்னை போன்ற இடங்களில் கொரோனா வைரஸ் பரவல் நிமித்தமாக ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகளை பார்க்கின்றோம். ஆகவே தொடர்ந்து நாம் இந்த உலகத்துக்காக, உலக சமாதானத்துக்காக, நம்முடைய இந்திய தேசத்துக்காக, நம்முடைய தமிழ்நாட்டுக்காக, குறிப்பாக நாம் வாழும் பிராந்தியங்களுக்காக தொடர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். திறப்பின் வாசலை நின்று ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கின்றார். ஆகவே இந்த காலகட்டங்களிலும் தேவனுடைய பெரிதான கிருபையினாலே அவருடைய ஊழியங்கள், அவருடைய ஆராதனைகள் சமூக வலைதளத்தின் மூலமாக நிறைவேற்றப்பட்டு வருவதற்காக ஆண்டவரை அங்கேயோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதில் பங்கு கொண்டிருக்கின்ற உங்களை யாவரையும் கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவரோடு கூட நாம் நெருங்கி வரும்போது, அவருடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது, இந்த உலகத்தால் இப்போ இருக்கிற போது நடந்து கொண்டிருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு கொரோனா வைரஸ் தொற்று நிமித்தமாக அநேக நம்பிக்கை இழந்து, வாழ்வாதாரத்தை இழந்து, எதிர்காலத்துக்கு உண்டான ஒரு பயம் நிறைந்தவளாக, நடுக்கத்தோடு, பயத்தோடு, திகிலோடு சென்று கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலே ஆண்டவரை தொழுது கொள்கிற நம்மை ஆண்டவர் நம்முடைய ஆவியார், தூய ஆவியானவராலே நம்மை பலப்படுத்தி, திடப்படுத்தி, நிலைப்படுத்தி, பரிசுத்தப்படுத்தி தொடர்ந்து இந்த உலகத்திலே ஒரு நம்பிக்கையோடு, தேவனுடைய ஒத்தாசையோடு, அனுபவத்தோடு இப்படிப்பட்ட காலங்களை மேற்கொள்ளுகின்ற அனுபவங்களை நமக்கு தருகின்றார். ஆகவே பக்தி பரவசத்தோடு தேவ சன்னிதானத்திலே நாம் காத்திருக்கும் போது, ஜெபிக்கும் போது, அவருடைய வேத வசனங்களை தியானிக்கும் போது ஒரு உன்னத சக்தி நம் ஒவ்வொருவரை ஆட்கொள்வதாக இருக்கின்றது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அனுபவம், அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நம் அனைவருக்கும் உண்டாயிருப்பதாக. இந்த நாளில் கூட நமக்கு தியானிக்க கொடுக்கப்பட்ட தலைப்பு தொழுகை, மக்களின் விசுவாசத்தை கொண்டாடும். ஆம், நாம் இந்த தலைப்பிற்கு தியானித்துக் கொண்டிருக்கும் போது தொழுகை கூடத்துக்கு செல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கத்தான் செய்கிறது. இருந்தாலும் இது ஒரு நிரந்தரமான ஒன்று அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில காலகட்டங்கள், இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் கடந்த காலங்களில் கூட உலகத்தை தாக்கும் போது ஒரு சில காலகட்டங்கள் அது இருந்து அது சென்று விடுகிறது. ஆகவே இந்த காலகட்டங்கள் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கூட நாம் கொடுக்கப்பட்டுள்ள இருந்ததை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நான் தேவ ஊழியனாக எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியம், இந்த காலகட்டங்கள் வீடுகளிலே தனிமைப்படுத்தப்படுதல் என்ற சூழ்நிலைகளிலே நாம் முழுக்க ஜபத்திலே, ஜபத்துக்கான காலங்கள் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியான ஒரு காலங்கள் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இதை இறை மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள கூட ஆண்டவர் என்னை உந்தி தள்ளுகிறதை நான் உணர்கின்றேன். அங்கு கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த காலகட்டங்கள் வேகமாக சென்று கொண்டிருக்கும். இந்த உலகம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. அந்த வேகத்தோடு கூட நாம் சென்று விடாதபடி இந்த காலகட்டங்கள் ஆண்டோடைய திரு சன்னிதானத்தில் மரியாதை கூட இதோ மரியாள்
தன்னிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்ற வேத வசனத்துக்கு அடையாளமாக நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மக்களாக இந்த காலகட்டங்களில் நம்மை நாமே தேவ சமூகத்தில் அர்ப்பணித்துக் கொண்டு வேத வசனங்களை அதிகமாக தியானிக்கும், ஜபத்துக்காக அதிகமான நேரத்தை ஒதுக்கும், ஆண்டவரோடு உறவாடும், அந்த உன்னத அனுபவங்களை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆகவே இந்த பார்ப்பறித்திருக்கின்றார். ஆகவே கிறிஸ்துவ கண்பார்ந்தவர்களே, தொடர்ந்து பக்தி பரவசத்தோடு நாம் வாழ்கிற ஸ்தலங்களிலே அவரை தொழுது கொள்வோம். சீக்கிரத்திலே இந்த கொரோனா வைரஸ் போன்ற தொற்று நோய் அகற்றப்படும். நாம் ஏகோபித்து குடும்பங்களாக ஒரு திருச்சபை என்பது ஆண்டவருடைய திரு சரீரம். அது ஆண்டவர் சிலுவையில் சிந்த ரத்தத்தினால் அதை மீட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய தேவாலயத்திலே சீக்கிரத்தில் வந்து நாம் அவரை தொழுது கொள்ள ஆண்டவர் கிருபை பாராட்டுவாராம். தாவீது சொன்னது போல அந்த அனுபவம், நான் தேவாலயத்துக்கு வாரம் போவோம் என்று சொன்னபோது நான் இருதயத்தில் மகிழ்ந்து களி கூர்ந்தேன் என்று சொல்லுகிறார். ஆகவே அப்படிப்பட்ட காலங்கள் விரைவில் ஆண்டவர் நமக்கு அருள் செய்வாராம். இன்றைக்கு நாம் கொடுக்கப்பட்ட தலைப்பிற்கு நாம் தொடர்ந்து தியானிப்போமானால், தொழுகை என பார்க்கும்போது நம்மை ஆண்டவர் படைத்த நோக்கமே, அடிப்படை நோக்கமே தொழுகை தான் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை படைத்த நோக்கமே தொழுகை. ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்திலே நன்மை தீமை அறியத்தக்க ஒரு கனியை வைத்ததே அதுதான் காரணம். அநேக வேளைகளில் அந்த கனி நாம் ஒரு பிற்போக்கான சிந்தனையோடு பார்க்கணும். ஏன் அந்த கனியாக வைக்கப்பட்டது என்று சொல்லி கிறிஸ்துவ கண்பார்ந்தவே அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி வைக்கப்பட்டது. நமக்கு மேல் எல்லாவற்றையும் படைத்து அவர் மனுஷனிடத்திலே அவர் ஆளுகைக்கு ஒப்புக் கொடுத்தார். ஆகவே இப்படியாக அவன் சகலத்தை ஆண்டு வழிநடத்தும் போது தனக்கு மேலே ஒரு படைப்பாளர் இருக்கிறார், ஒரு சிருஷ்டி கர்த்தா இருக்கிறார் என்பதுக்கு அடையாளமாக அந்த கனி அங்கு வைக்கப்பட்டது. எப்போதெல்லாம் அந்த கனியை பார்க்கிறானோ அப்போதெல்லாம் தன் சிருஷ்டிகரை நினைக்கின்றான். எப்போதெல்லாம் அந்த கனியை வேண்டாம் என்று சொல்கிறானோ அந்த சிருஷ்டி கர்த்தாவை மகிமைப்படுத்துகிறான். எப்போதெல்லாம் அந்த கனியை அவன் வெறுக்கிறானோ கர்த்தர் நாமத்தை உயர்த்துகிறான். எப்போதெல்லாம் அந்த கனியை அவன் தொடாமல் புசிக்காமல் அவன் கடவுளுடைய வார்த்தைப்படி நடக்கிறானோ கடவுளுடைய தேவ பிரசன்னம் அவனோடு கூட முழுமையாய் தங்கியிருக்கிறான். மனுஷனை சிருஷ்டித்த பிற்பாடு ஏதேன் தோட்டத்திலே சாயங்கால வேளையிலே குளிர்ச்சியான வேளையிலே அவனோடு கூட உறவாடி கொண்டிருந்தான். இந்த கனியை எப்போது அவன் சாப்பிட முற்பட்டானோ ஆதாம் ஏவாளும் ஆண்டோடைய பிரசன்னத்தை விட்டு விலகி போனார். அவர்கள் கடவுள் நாமத்தை உயர்த்தவும் மகிமைப்படுத்தவும் அவர் தூழ்ந்து கொள்ளவும் அவர்கள் தவறி போனார். ஆகவே அதனுடைய ரிசல்ட், அதனுடைய விளைவு தேவனுடைய பிரசன்னத்தை அவர்கள் இழந்து போனார். அந்த உறவை அவர்கள் புரிந்து கொண்டார். இருந்தாலும் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா, இந்த உலகத்தை அந்த சாசனப்படுத்த தேவன் அன்புள்ள கடவுளாக இருக்கிறபடினாலே அவனை தொடர்ந்து இரக்கம் பாராட்டி ஒரு ரட்சிப்பை, ஒரு திட்டத்தை அவனுக்காக வகுத்து ஏற்ற காலம் நிறைவேறும் போது அவர் சொந்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அவர் அனுப்பி வைத்தார். அவர் சிந்த ரத்தத்தினால நாம் மீட்கப்படுகிறோம். தேவனுடைய சன்னிதானத்திலே மீண்டுமாக பிரவேசிக்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கட்டளையிட்டு நாம் தைரியமாக அவரை அழைத்து அவருடைய உறவை அவரிடத்தில் மீண்டும் புதுப்பித்துக் கொண்டு அவருடைய ஆலோசனைகளை பெற்று இந்த உலகத்திலே தூய ஆவியானவர் நாம் பாவம் மனம் திரும்பும் போது அவர் பரிசாக நம்ம கொடுக்கின்றார். அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்று கிறிஸ்துவ நாமத்தினாலே பிதாவுடைய திருச்சத்தத்தை கச்சிதமாக இந்த பூலோகத்தில் நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் கிருபை செய்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் வரும்பொழுது நாம் அவரை உண்மையோடு ஆவியோடு தொழுது கொள்ளுகின்ற கிருபை வேளைகளை
நாம் பெறுகின்றோம். கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரும் அவரை இந்த தொழுகை குறித்துதான மிக சிறப்பான ஒரு வார்த்தை அவர் நமக்காக எழுதி வைத்திருக்கின்றார். அதாவது கடவுள் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆகவே இந்த தொழுகை எவ்வளவு முக்கியமானது என்று பாருங்கள். ஆண்டவரே இந்த தொழுகை பற்றி குறிப்பிட்டு பேசும்போது இதோ அவரை தொழுது கொள்கிறவர்கள் இப்படியாக அவர் தொழுது கொள்ள வேண்டும். ஏனென்றால் கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்களும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் உரைக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த தொழுகையின் முக்கியத்துவத்தை இந்த வார்த்தை, தேவ வார்த்தையின் மூலமாக நாம் அதிகமாக அறிந்து கொள்கிறோம், புரிந்து கொள்கிறோம். அவ்விதமாக வாழ்க்கை ஒப்பு கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு உலகத்திலே எல்லா சமயத்தினருக்கும் தொழுகை ஒரு மையப்பொருளாக இருந்து வருகிறது. எல்லா ரிலீஜன் அவர்களுக்கென்று அவர்களுக்கான தனித்தன்மையோடு கூட அவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள். ஆனால் இவைகள் இந்த தொழுகை மத்தியிலே நம்முடைய கிறிஸ்தவர்கள் தொழுது கொள்கிற தொழுகை அது வித்தியாசமானவன், அது தனித்தன்மை வாய்ந்தவன், அது ஒரு மகிமையான ஒரு ஒன்றாக கூட நாம் பார்க்கின்றோம். அவ்விதமாக நாம் பார்க்கும்போது இங்கே ஆண்டுடைய திரு சன்னிதானத்திலே நாம் பார்க்கும்போது உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று இங்கே அழைப்பை பெறுகிறோம். அந்த வார்த்தையிலே தான் இந்த கிறிஸ்துவ தொழுகை என்பது ஒரு தனித்தன்மை வாய்ந்திருக்கிறதா இருக்கின்றது. தொழுது கொள்வது அங்கே தொழுது கொள்வதனுடைய குணலட்சணங்கள், அங்கே உண்மை இருக்க வேண்டும், அங்கே தூய ஆவியானவர் அவளுக்குள்ளாக வாசமாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டு மிக முக்கியமான காரியங்கள் அவசியமாக இருக்கு. முதலாவது உண்மை. உண்மையோடும் அவரை தொழுது கொள்வது என்பது ஒரு மனிதன் சிருஷ்டிப்பிலே மனிதனுடைய உண்மையான ஒரு நிலைமை என்னவென்றால், அவன் ஆதாம் கீழ்ப்படியாமையாலே அவன் வீழ்ச்சி அடைந்தான். ஆகவே ஒரு உண்மை நிலவரம் என்னவென்றால், மனிதனுடைய உலகத்தில் இருக்க அனைத்து மக்களுடைய நிலைமை தேவ சாயலில் படைக்கப்பட்ட மனுக்குலம் தேவ சாயலை எழுந்திருக்கிறது. அது அந்த உண்மை நிலையை உணர வேண்டும். ஆகவே நமக்கு மனம் திரும்புதல் அவசியம் என்பது அது அறிவுறுத்துகிறா இருக்கின்றது. ஆதாம் கீழ்ப்படியாமை நிமித்தம் அவனுக்குள்ளா இருந்த சுபாவம் அடுத்து வரும் தலைமுறைகளை அது தொற்றிக் கொண்டது. இன்று வரைக்கும் அதனுடைய பாதிப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தலைமுறையிலே அவனுக்கு பின்னொரு தலைமுறைகளிலே ஒவ்வொரு இந்த உலகத்தில் பிறக்கும் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ரத்தத்திலேயே அந்த சுபாவங்கள் ஊறி போனது. அந்த சுபாவங்கள் என்னவென்றால் கீழ்ப்படியாமை, வழி தவறுதல், விலகி செல்லுதல், குற்றப்படுத்துதல், சுய இஷ்டமாய் செயல்படுதல், எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்தல், படைத்தவர் நீர்தானே, நான் ஒன்றும் பண்ண முடியாது, செய்ய முடியாது, நான் இப்படிதான் இருப்பேன், எனக்கு வழிகாட்டுவதற்கு மற்ற வழிமுறைகளும் மற்றவர்களும் இருக்கிறார்கள், ஐ கேன் சால்வ் மை ப்ராப்ளம், என்னுடைய பிரச்சனைகளை நான் தீர்த்து கொள்ள என்னால் முடியும், யாருடைய உதவி எனக்கு தேவையில்லை, என்னை விட்டுவிடுங்கள், என்னை தொந்தரவு பண்ணாதீர்கள், கெட்ட குமாரனை போல எனக்கு உரியதை கொடுத்துவிடும், நான் சுயேஷ்டமாய் வாழ நான் முயற்சிக்க நான் ஆசைப்படுகிறேன் என்று கடவுள் இடத்திலிருந்து உரிமையோடு எனக்கு சேர வேண்டியதை கொடுத்துவிடும், நான் என் சுய இஷ்டப்படி வாழ்வேன் என்ற ஒரு நிலைப்பாடு. இதுதான் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆதாமுடைய சுபாவங்கள் மனிதனை தொற்றிக் கொண்டது. இந்த இப்படிப்பட்ட நிலையிலே இதை உணர்ந்து யாதொருவன் ஆண்டவரே பாவியாக என் மேல் கிருபையாயிருப்பா, நான் உமக்கு விரோதமாகும், நீ படைத்த சிருஷ்டிப்புக்கு விரோதமாகும், நீருடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதனுக்கு விரோதமாகும் நான் சுயநலம்
விசுவாசத்தோடு கூட நான் இருந்து கொண்டிருக்கிறேன். உம்முடைய பிரசன்னம் எனக்கு தேவையப்பா, என் பாவத்தை மன்னியும் என்று அவன் கேட்கிறவனாக மாற வேண்டும். இதுதான் உண்மை நிலைகள், சத்தியம் நமக்கு போதிக்கின்ற காரியங்கள். ஸோ இப்படி பாவத்தை அறிக்கை செய்கிற மனுஷனிடத்திலே என்ன நடக்கிறது? கடவுள் தயவாய் மன்னிக்கின்றார். தயவாய் மன்னிப்பது மட்டுமல்ல, அவனுக்கு தூய ஆவியை கொடுக்கின்றார். ஏனென்றால் நம்முடைய சரீரத்திலே நாம் பரிசுத்தமாக வாழ்வதற்கான சக்தி, நாம் ஒரிஜினல் ஒரு நமக்கு ஏற்கனவே இருந்த ஒரு படைப்பிலே காணப்பட்ட அந்த சக்தி நாம் இழந்து விட்டோம். இப்போது நமக்கு உன்னத சக்தி நமக்கு அவசியமாக இருக்கிறது என்பதை தேவன் உணர்கின்றார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பரிசு பொருளாக நமக்கு கொடுக்கின்றார். அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன செய்கிறார்? அவருக்கு பிரியமாய் வாழும்படி உதவி செய்கிறார். விளக்கப்பட்ட கனிகள் அன்றைக்கு ஒண்ணுதான் கனி. இன்னைக்கு விளக்கப்பட்ட கனிகள் ஏராளமாக இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த விளக்கப்பட்ட கனிகளை தொடாதபடி, அவைகளை புசிக்கப்படாதபடிக்கு தேவ ஆவியானவர் நமக்கு துணைக்கு வருகிறார். அது எப்பேற்பட்ட சோதனையானால், எப்பேற்பட்ட வசீகரமாக இருந்தால், நாம் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நாம் இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழும்படி அவர் உதவி செய்கிறார். ரோமர் அவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வரும்போது நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொடுக்கின்றார். ரோமர் 5:5 பார்க்கும்போது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊட்டப்பட்டிருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று சொல்லி பார்க்கணும். ஆகவே கடவுள் அன்பு நம்முடைய இருதயத்திலே ஏராளமாக ஊட்டப்பட்டிருக்கிறது என்பதை அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவராக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, ரோமர் 8:26 நாம் முதல் குறிப்பிட்டபடி நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றும் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக அவர் இருக்கின்றார். அதே ரோமர் எழுதிய நிருபத்திலே 8:26 நாம் அதை பார்க்கின்றோம். 8:26 அப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்று அறியாமல் இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அவர் கிறிஸ்துவுக்கு அன்பாக நாம் தூய ஆவியானவர் மூலமாக கடவுளுடைய அன்பினாலே நிரப்பப்படுகிறோம். அது ரோமர் 5:5 நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, எப்படி ஆண்டவரோடு கூட நாம் தொடர்பு கொள்வது ஜெபத்தின் மூலமாக என்பதை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அது மட்டுமல்ல, தூய ஆவியானவருக்குள்ள வரும்போது எல்லா சத்தியத்துக்குள்ள வழிநடத்துவார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஒரு மனுஷனுக்கு தேவையான 3 முக்கிய விஷயங்களை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவருக்கு நமக்கு கொடுத்து நம்மை இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். இதுதான் உண்மை. இந்த உண்மைகளோடு கூட தான் ஆண்டவரை தொழுது கொள்ள ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கின்றார். இந்த சத்தியங்களை அறிந்து கொண்டவர்களாக தான் நாம் அவரை தொழுது கொள்ள முடியும். இந்த அடிப்படை சத்தியங்களை விட்டு நாம் அவரை தொழுது கொள்ள முடியாது. அவருடைய பிரசன்னத்தை உணர முடியாது. அவரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவரை தரிசிக்க முடியாது என்று மிக திட்டமாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? ஆகவே இதுதான் அவரை கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிற சாராம்சம் அதுதான். ஆகவே இந்த விதத்திலே நாம் உலகத்தில் காணப்படும் சமயங்களின் தொழுகையிலிருந்து நம்முடைய தொழுகை வித்தியாசத்தை பார்க்கணும், தனித்தன்மையை பார்க்கணும், ஒரு மகிமையை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இதுதான் உண்மையோடும் சத்தியங்களை அறிந்து கொண்டு உண்மையோடும் அவர் தருகின்ற ஆவியோடு தான் நாம் அவரை தொழுது கொள்ள முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்றைக்கு படிக்கப்பட்ட வேத பாகத்திலே சமாரி ஸ்ரீயனுடனான ஒரு உரையாடல் தொழுகை சம்பந்தமான ஒரு முக்கியமான பிரச்சனை இங்கே தீர்வு காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். முக்கியமான ஒரு பிரச்சனை என்னவென்றால், சமாரி ஸ்ரீயரிடம் இயேசு கிறிஸ்துவானவர் உரையாடி கொண்டிருக்கிறார். அப்போது
உரையாடலிலே இறுதியிலே இவ்விதமாக அங்கே உரையாடலில் நான் பார்க்கிறேன். அந்த சமாரிய ஸ்ரீ இயேசுவிடத்தில் கேட்கிறாள், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்களோ எருசலேம் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்று என்கிறீர்களே என்று கேட்கிறார். அப்போது இருந்த தொழுகை நிலைமை என்னவென்றால், ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு தொழுகை தான் இருந்தது. ஒரு காலத்தில் தாவீது அவர் பிறந்த சாலமோன் மூலமாக எருசலேமில் கட்டப்பட்ட தேவாலயம் தான் ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு தொழுகை. ஆகவே இந்த நிலைமைகளிலே சாலமோன் ஏராளமான ஞானம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இறுதியிலே அவன் சற்று வழிவிலகி செல்ல சூழ்நிலையிலே அவனுக்கு பின்வரும் சந்ததியினர் அவருடைய சட்டங்கள் படி நடக்காதபடினால், ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தார், சட்டங்கள் படி நடந்தால் உங்களுடைய சந்ததியில் ஒருவர் ஆட்சியில் இருப்பார் என்று சொல்லியிருந்தார். இல்லாதிருந்தால் அது கடினமான காரியம். இருந்தாலும் தாவீதுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார், நான் சவுலிடத்திலிருந்து என்னுடைய கிருபை நிரந்தரமாக எடுத்துக்கொண்டது போல உன்னிடத்தில் நான் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை, உனக்கு ஒரு விளக்கை நான் வைத்திருப்பேன் என்று சொல்லியிருந்தார். ஆகவே அங்கே சாலமோனுக்கு அடுத்து வர யெரொபெயாம் ஜெரொபெயாம் என்ற இரு ராஜாக்கள் தோன்றுகிறார்கள். ஒரு ராஜ்யம் ரெண்டாக பிரிகிறது. அதாவது யெரொபெயாம் சாலமோனுடைய குமாரன் மூலமாக அங்கே யூதா பென்னியமின் கோத்திரத்தார் அங்கே எருசலேமிலே தோன்று கொண்டு வந்தார். அப்போது ஜெரொபெயாம் அவருடைய தலைமையிலே இன்னொரு ராஜ்யம் உருவானது, இஸ்ரவேல் என்ற ஒரு ராஜ்யம். அந்த ஜனங்கள் இங்கிருந்து அந்த எருசலேமுக்கு போய் தொழுது கொண்டால் நாளடைவிலே அவன் யெரொபெயாம் சாலமோனுடைய மகனுக்கு விசுவாசமாய் மாறி போவார்கள் என்று சொல்லி அவன் இருக்கிற இடத்திலேயே அங்கே ஒரு வாசஸ்தலங்களை உருவாக்கி கானான் தேசத்தில் பிரவேசித்த போது அங்கு இருந்த மக்களை கடவுளுக்கு விரோதமாக மிக கொடூரமான ஜனங்களாக அங்கு இருந்தபடினால் அவளை விரட்டி அடித்து அந்த இடத்தை பாலுவோடு தேனோடு தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணியிருந்தபடி அங்கே இருக்கிறது. அப்பொழுது ஒரு கூட்டத்தார் அங்கிருந்து அவர்கள் செல்லாமல் இருந்தார்கள். அந்த கூட்டத்தினர் இஸ்ரவேல் மக்களோடு சம்பந்தம் கலந்தபடினாலே அங்கே சமாரியர்கள் என்ற ஒரு புது சமூகம் தோன்றின. அந்த சமாரியர் என்ற சமூகத்தில் தான் அவர் தீண்டத்தகாதவர்களாக அந்த காலத்தில் இருந்தார். அந்த நேரத்தில் தான் யூத குலத்திலிருந்து வந்த இயேசு கிறிஸ்து இடத்துல ஒரு உரையாடல் ஏற்படும். அப்பொழுதுதான் அந்த சமாரிசை கேட்கிறார், இதோ நாங்கள் இந்த மலையிலே நாங்கள் தொழுது கொண்டு வருகிறோம், நீங்களும் எருசலேமில் தொழுது கொள்ளும் என்று இருக்கிறீர்களே என்று கேட்கிறார். அப்போது ஆண்டவர் ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்கிறார். முக்கியமான ஒரு பிரச்சனை. அது என்னவென்று சொன்னால், பரவலாக்கப்பட்ட ஒரு தொழுகையை கொண்டு வருகிறார். அதாவது இடம் முக்கியமல்ல, தொழுது கொள்ளுவருடைய சுபாவம் முக்கியம் என்பதை விளக்குகிறார். The place is not important, how you worship is important. ஆகவே சமாரியத்தில் மிக மிக முக்கியமான அன்றைக்கு இருந்தது, மக்கள் தேவாலயத்தை பெரிதாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள். மக்களுடைய சுய வாழ்க்கை குறித்து துச்சமாக எண்ணியிருந்தார்கள். இப்போ அந்த ஒரு ஷிஃப்ட் கொண்டு வருகிறார். ஐயா, நீங்களே அந்த தேவாலயம், என் ஆலயத்தை கெடுப்பவரை நான் கெடுத்து போடுவேன் என்ற வசனங்களை பேசி அவர் நம்முடைய சரீரங்களை தேவாலயங்களாக மாற்றிருக்கிற உண்மையை அவர் கொண்டு வருகிறார். இதோ பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது, இப்போதே வந்திருக்கிறது. அதாவது எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம். ஆகவே எங்கும், உலகம் எங்கும் மையப்படுத்தப்பட்ட ஒரு தொழுகை கூடம் அல்ல, பரவலாக்கப்பட்ட ஒரு தொழுகை கூடம்.
எங்கெல்லாம் அவரை ஏற்கனவே தியானித்தபடி உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்கிறார்களோ அவன் மத்தியிலே கலந்து வருகிறார். ஆகவே தேவாலயங்கள் நமக்கு அவசியம்தான். ஆனால் உண்மையோடு ஆவியோடு தொழுது கொள்ளும் போதுதான் நாம் கட்டுகிற அலங்காரமான ஒரு தேவாலயங்கள் அது சிறப்பு பெறுகிறது, மகிமைப்படுத்தப்படுகிறது, மேன்மைப்படுத்தப்படுகிறது. ஆகவே நம் சரீரங்கள் ஆகிய ஆலயங்களை நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். சிலுவிலை சிந்தின ரத்தத்தின் மூலமாக நாம் உச்சந்தளவது உள்ளங்கால கழுவப்பட வேண்டும். தூய ஆவியாருடைய வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாம்சமான யாவர் மேல நாவை ஊற்றுவேன். அவர் பிராமிஸ் பண்ண ஆவியை நாம் பெற்றவர்களாக அவரை தூது கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. ஆகவே நாம் வாசிக்கப்பட்ட வேத பாகத்திலே விதமாக நாம் தொழுகை குறித்ததான நாம் விளக்கங்களை நாம் இதுவரை நாம் பார்த்தோம். ஆகவே இன்றைக்கு தூது கொள்ளுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்ற ஒரு காரியத்தை இதுவரை நாம் பார்த்தோம். இப்பொழுது தூது கொள்ளப்படுபவர் யார் என்பதை நாம் இங்கே தியானிக்கப்பட அழைக்கப்பட்டோம். தூது கொள்ளப்படுகிற அந்த கடவுள் யார் என்று பார்க்கும்போது இன்றைய நாளில் இன்னொரு வேத பாடம் சங்கீதம் 148 நான் பார்த்தேன். அங்கே தூது கொள்ளுபவர் யார் என்பது ஒரு வரலாறை அங்கே சுட்டி காட்டப்படுகிறது. இன்றைக்கு மக்கள் தொழுகை கூடங்களுக்கு செல்லுகிறார், பல சமயங்களில் பல தொழுகை கூடங்கள் செல்லுகிறார். ஆனால் அந்த கடவுள் யார், அந்த வரலாறு என்பதை அறியாமலேயே லட்சம் மக்கள், கோடாடி மக்கள் ஒரு சடங்காச்சாரமாக ஒரு தோது கொள்வதை பார்ப்போம். ஆனால் இங்கே நாம் தோது கொள்ளப்படுகிற கடவுள் யார் என்ற வரலாற்றை இங்கு மிக சிறப்பாக தாவீது அவர்கள் குறிப்பிடுகிறதை பார்ப்போம். 148 சங்கீதத்தில் நாம் பார்ப்போம். வானங்களில் உள்ளவைகளே அவரை துதியுங்கள், தூதர்களே சேனைகளே அவரை துதியுங்கள், சூரிய சந்திரனே நட்சத்திரங்களே ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள் என்று ஒரு சங்கீத பாடலை பாடுகிறார். ஆகவே நாம் தூது கொள்கிற கடவுள் யார் என்றால் வானங்களை படைத்தவர், அவர்கள் உள்ளவர்களை படைத்தவர், தூதர்களை படைத்தவர், சர்வ சேனைகளை படைத்தவர், சூரிய சந்திரனை படைத்தவர், நட்சத்திரங்களை படைத்தவர், ஆகாய மண்டலத்தில் உள்ள தண்ணீரை படைத்தவர். இதுதான் நாம் தூது கொள்ள கடவுளுடைய வரலாறு. வரலாறை நாம் தெரிந்திருக்க வேண்டும். வரலாறு தெரியாமல் தூது கொள்வது அது அபத்தமான அர்த்தமில்லாது. தொடர்ந்து அந்த 148 சங்கீதத்திலே நாம் பார்க்கும்போது அவர் படைத்தது மட்டுமல்ல, சதா காலங்களிலும் நிலைத்திருக்கும்படி செய்தார். மாறாத பிரமாணத்தை அவர்களுக்கு நியமித்தார். இன்றைக்கு சமுதாயத்தில் அலைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அது இந்த உலகம் இருக்கும் வரை அது செய்து கொண்டே இருக்கிறது. மாறாத பிரமாணங்கள் இம்மட்டினில் மிஞ்சி வராதே என்று கட்டளையிட்டார். அதன்படி செய்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் அப்படிப்பட்ட கட்டளைகளில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சூரியன் ஒரு பக்கம் கிழக்கில் தோன்றி மேற்கில் மறைந்து கொண்டிருக்கிறது. நட்சத்திரங்கள் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. அதனுடைய வேலைகளை அதன் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து தாவீது ராஜா 148 சங்கீதத்திலே பார்க்கும்போது மாம்சம் மச்சங்களே, சகல ஆழங்களே, அக்னியே, கல்மழையே, உறைந்த மழையே, மூடு பனியே, அவர் சொற்பொழி செய்யும் பெருகாற்றே, மலைகளே, சகல மேடுகளே, தனி மரங்களே, சகல கேதுருக்களே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இறகுள்ள பறவைகளே அவரை துதியுங்கள். நாம் தூது கொள்வது கடவுள் எல்லாவற்றையும் படைத்த சிருஷ்டிகர்த்தா, மகத்துவமுள்ள தேவன்.
தொடர்ந்து மனுகுலத்துக்கு அவர் கடந்து வருகிறார். வந்து அவர் விதமாக பாடலாக எழுதுகிறார். பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயது உள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். ஏனென்றால் அவர் படைத்த மகிமையான படைப்புகள், அவருடைய சாயல் படைக்கப்பட்ட மனுகுலம், நாம் தொழுது கொள்ளுகிற கடவுள் மகிமையான கடவுள். இதுதான் வரலாறு. ஆகவே அவர்கள் இங்கே ஒரு அழைப்பும் கொடுக்கப்படுது. இதெல்லாம் சொல்லிட்டு நான் படைத்தார் நாம் தொழுது கொள்ள கடவுள் யார் என்ற வரலாற்றை அவர் கூறியதுடன் தொடர்ந்து சொல்லுகிறார், அவர் கர்த்தர் நாமத்தை துதிக்க கடவர்கள். காரணத்தை எழுதுகின்றார். எதற்காக என்று சொல்லும்போது அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. அல்லேலூயா! உலகத்திலே அவருடைய நாமம் உயர்ந்தது என்று துதிக்கின்றார். அவருடைய மகிமை பூமிக்கு வானத்துக்கு மேலானது. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக நம்முடைய ஜனத்துக்கு ஒரு கும்பை ஏற்படுத்தினார். அதுதான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் நம்மை தூதுவார். உலகம் அனைத்தும் இன்னைக்கு எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறார்கள், அதை பற்றி நாம் பேசவில்லை. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவான உலக சகல மனுஷனுடைய பாவத்துக்காக ரத்தத்தை சிந்தின ஒரு தெய்வம். அவர் மீட்டுக் கொள்கிற சித்தமுள்ளவராக. ஒரு பாவத்தில் இருக்கிற சாபம், பாவம், சாபம், மரணம், இன்னைக்கு மரண பயத்தில் பீடித்திருக்கப்படும் இந்த உலகமே கொரோனா வைரஸ் மூலமாக இவையிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்க வேண்டுமானால் அது பிதாவாகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அந்த கொம்பை, அதுதான் நாங்கள் சொல்லப்படுது, ஜனத்துக்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கொள்ளிவாய் சர்ப்பம் தீண்டின போது மோசேயினால் உயர்த்தப்பட்ட ஒரு கம்பத்தின் மேல் உயர்த்தப்பட்ட ஒரு மரத்தின் மேல் உயர்த்தப்பட்ட இந்த வெங்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள். இது என்ன லாஜிக் என்று கேட்டீர்கள் சொன்னால், இது என்ன சார், இது என்ன லாஜிக், என்ன எப்படி அதை பார்த்து பேசுவாங்க? அது திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டது. பிற்காலத்திலே இயேசுவானவர் பிதாவாகிய ஒரே சுதன் மரத்தில் தூக்கப்பட போகின்றார். யாரெல்லாம் பாவத்தினாலும் சாபத்தினாலும் மரணத்தினாலும் கட்டப்பட்டிருக்கிறவர்கள் நோக்கி பார்த்து பிழைப்பார்கள். அங்கே நம்ம தூது கொள்கிறவர் யார் என்ற வரலாற்றை சிறப்பாக போடப்படுது. நாம் தூது கொள்ள கடவுள் யார் என்பதை அறிந்து புரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் நமக்கு ஒரு கிரேட்டர் பிளஸ்ஸிங், ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங். இங்கே இன்னும் பர்டிகுலராக டீட்டெயிலாக வாசிக்கப்பட்ட வேத பாகத்திலே நாம் தூது கொள்கிற கடவுள் யார் என்பதை இங்கே மிக துல்லியமாக சொல்லப்படுகிறது. அதாவது இயேசுவானவர் சமாரிய ஸ்திரீயோடு பேசிக் கொண்டிருக்கும் போது, அம்மா, இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் ஒரு ரட்சிப்பு பிதாவினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். அது யூதர்கள் வழியாக வருகிறது என்று சொல்லுகிறார். அதாவது ஆபிரகாம் சந்ததி, ஏன்னா ஆபிரகாம் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருந்தார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அதாவது ஆதியாகமம் 12:3 நான் வாசித்து போனால் அங்கே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனம் பிற்காலத்தில் நிறைவேறுவதைப்பார். ஆதியாகமம் 12:3, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே ஆபிரகாமுடைய வம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்து மெசியா, அவர்தான் இந்த உலகத்தை மீட்டுக்கொள்ள வந்தவர், உலக சிருஷ்டிப்பை மீட்டுக்கொள்ள வந்தவர், உலகத்திலே அவர் படைக்கப்பட்ட மனுக்குலத்தை மீட்டுக்கொள்ள வந்தவர். அதாவது ரோமர் நிருபத்திலே பார்ப்போம்னால் அவர் சிலுவிலே கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் பார்ப்பீர்கள் சொன்னால், அவர் சிலுவிலே சிந்த ரத்தத்தினாலே பூலோகத்தில் உள்ளவை யாவையும் பரலோகத்தில் உள்ள யாவையும் அவர்
ஒப்புரவாக கொள்ளும்படி அவர் சித்தம் கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு கிரேட்டர் ஒரு பர்சனாலிட்டி, அதுதான் பிதாவாகிய ஒரே சுதனான இயேசு கிறிஸ்து. அவர் முன்பாக பிதாவானவர் என்ன செய்தார்? சகல மக்களும் சகல மாம்சம் யாவும் முழங்கால் படியிடும் என்ற ஒரு தீர்க்க தரிசன வசனம். ஆகவே இந்த இயேசுவான் இதை பற்றி சமாரித்து பேசிக் கொண்டிருக்கும்போது, சரிங்க என்னிடத்துல தாகமாக இருக்கிறவங்களுக்கு நான் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அப்போது சமாரிஸ்டி சொல்லுகிறாள், போதுங்க, நீங்கள் சொன்னது போதும், மேசியாவுக்காக நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம், அவர் வந்தார்னா அவர் எங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு, யூ ஸ்டாப் வித் திஸ் அப்படின்ட்டு அந்த உரையாடலே பேசுகிறப்பாங்க. அப்போது தான் இயேசுவான தம்மை வெளிப்படுத்துகிறார். உன்னிடத்தில் பேசி கொண்டிருக்கிறவர் தான் அந்த மேசியா என்று சொல்லுகிறார். ஒரு புல்லரிக்கின்ற ஒரு காரியம். உன்னிடத்தில் இன்னைக்கு தாகமாக இருக்கிற யாரெல்லாம், எனக்கு தாகமாக இருக்கிறது என்று யாரெல்லாம் வருகிறார்கள், ஆத்மீக தாகம், ஐயோ என்னால் வாழ முடியலையே, எனக்கு பயமா இருக்கிறது, நம்பிக்கை இல்லையே, என் எதிர்காலம் இருந்து இருக்கிறது, இந்த கொரோனா வைரஸ் மூலமாக என் வாழ்வாதாரம் சென்றுவிட்டது, எனக்கு சரீரத்தில் பலவீனங்கள் இருக்குது, இந்த உலகத்திலே எனக்கு ஒன்றுமில்லையே, எப்படி வாழப்போகிறேன், எப்படி என்று மிகுந்த இந்த கடவுள் எங்கே இருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா என்று தாகத்தோடு கூட இருக்கிற மக்கள். ஆண்டவர் அதான் சொன்னார், என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று கேட்கிறவர்களுக்கு நான் ஜீவ தண்ணீர் நான் கொடுக்க ஆயத்தமாக சொன்னார். அவர் தான் நாம் தொழுது கொள்கிற கடவுள். அப்போ கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம் தொழுது கொள்பவர்கள் எப்படிப்பட்டவள் என்பதை தியானித்தோம். அது மட்டும் போதாது, நாம் தொழுது கொள்ளுகிற கடவுள் யார் என்கிற வரலாற்றையும் தந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் கடவுளுடைய அந்த பரலோகத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது, அந்த ஆசீர்வாதம் நம்மேல் ஒழியப்படுகிறது. ஆகவே இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தொழுகை மக்களின் விசுவாசத்தை கொண்டாடுகிறது. ஸோ இது எப்படி நாம் கொண்டாடுகிறோம் சொன்னால், கொண்டாடுதல் 3 காரியம் நடைபெறுகிறது. ஒன்று, பழையவைகளை நினைவு கூறுவது. 2, எல்லாரும் ஒருமித்து ஒரு மனப்பாடோடு கூட விருந்துண்ணுதல். 3வது, ரீடெடிகேட்டிங், நம்மை மறு அர்ப்பணம் செய்து கொள்வது. இதுதான் இஸ்ரவேல் ஜனத்தில் நாம் பார்த்தோம். ரீகலெக்டிங் வாட் காட் டன் இன் தி பாஸ்ட். எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்தார் தேவ ஆட்டுக்குட்டியின் மூலமாக, ரத்தத்தின் மூலமாக. அதை நினைவு கூறுவது. இயேசு கிறிஸ்து நம் பாவத்திலிருந்து நம்ம மீட்டு இருந்திருக்கிறார், பாவை சேற்றிலிருந்து மீட்டு இருக்கிறார், அதை நினைவு கூறுவது. அது மட்டுமல்ல, கம்யூனியன், நமக்கு ஒரு விருந்தை ஆயத்து செய்திருக்கிறார். அவருடைய சரீரம், ஒரு ரத்தம், ஈட்டிங் இஸ் ஆல்சோ சைன் ஆஃப் செலிப்ரேஷன். ஸோ அவருடைய கம்யூனியன், திருவிருந்து. இன்னைக்கு இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் கம்யூனியன் இல்லை. மக்கள் திறப்பின் வாசலில் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். முதலாவது ஜெபிக்க வேண்டியது கம்யூனியன் கொடுங்க சாமின்னு சொல்லி கேட்கக்கூடாது. கரோனா வைரஸை அதனுடைய பரவலை தடுத்து நிறுத்தும் ஆண்டவரே, இது உலகத்திலிருந்து அப்புறப்பட்ட ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஜாப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான வழிகள் எளிதாக பிறக்கும். அது 2வது பாயிண்டை கூட நாம் ஜாப் பண்ணலாம். ஆண்டவரே, உடைய சரீரத்தை ரத்தத்தை பெற்றுக்கொள்ளாமல் நாங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறோமே, எங்களுக்கு வழி காட்டும் ஐயா என்று நீங்கள் 2வது ஒரு குறிப்பை கூட வைக்கும்போது கடவுள் அதற்கான வாய்ப்பு வசதிகளை நமக்கு திறந்து கொடுப்பார். ஆகவே இது ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷன். அது மட்டுமல்ல, அவருடைய சரீரத்தை ரத்தத்தை பெற்றுக்கொள்ள அது விருந்தில் நம்ம பங்கெடுத்து மட்டுமல்ல, நான் ஒவ்வொரு முறையும் வரும்போது நம்ம ரீடெடிகேட் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதுதான் தொழுகை, அதுதான் தொழுகையில் ஏற்படுகிற ஒரு கொண்டாட்டம். ஸோ இப்படிப்பட்ட அனுபவங்களை நமக்கு ஆண்டவர் அளவில்லாமல் கற்றுட்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். திருவிழா ஆண்டவரே, மட்டும் கூட
எங்களோடு கூட நீர் இடைப்பட்ட தயவுக்காட்சி ஸ்தோத்திரப்பா. தொடர்ந்து எங்களோடு இடைப்படுமாப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து நாங்கள் உண்மையோடு ஆவியோடும் தூது கொள்கின்ற கிருபைகளை தந்து இந்த பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் எங்களுக்குரிய சொத்தாக மாற உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். தேவனுக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. வாக்குத்தத்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் வசனம் 7, பக்கம் 867. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். நாம் தேவனிடம் முழு இருதயத்தோடு மனம் திரும்பும்போது நாம் இதுவரைக்கும் அனுபவித்த வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான பலனை தருவார். இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு திரும்ப கொடுத்து நித்திய மகிழ்ச்சியை தேவன் நமக்கு தருவார். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல்லாமத்திலே வாலாஜா திருச்சபையார் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் குருசேகர குழுவின் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இக்கட்டான கொரோனா வைரஸ் தாக்கத்திலிருந்து நம்மை பாதுகாத்து வருகின்ற நம் தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அனைவரும் நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துவோமாக. தொடர்ந்து திருச்சபையின் மூலமாக கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தி வருகின்றோம். பல்வேறு விதமாக ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கி வருகின்றோம். இதற்காக மனமு வந்து தானாக முன்வந்து கொடுத்து உதவி கொண்டு வருகின்ற திருச்சபையார் அனைவருக்கும் அன்பின் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஒருவேளை ஏதாவது ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற உங்கள் எண்ணம் மனதிலே தோன்றினால் அதை ஆயர் செயலர் பொது பொருளருக்கு தெரியப்படுத்த அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அதோடு கூட இதுவரையிலும் நடைபெற்ற எல்லா நலத்திட்டங்களையும் நமது வாட்ஸ்அப் குழுவின் மூலமாக திருச்சபையார் அனைவருக்கும் உடனுக்குடனாக நாம் தெரியப்படுத்தி வருகின்றோம். இது ஒரு விளம்பரத்துக்காக அல்ல, நம் திருச்சபையின் மூலமாக கிறிஸ்துவின் அன்பை ஏழை எளிய மக்களோடு பகிர்ந்து கொள்ளவும் அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக என்ற எண்ணத்தோடு மட்டுமே செய்யப்பட்டு வருகிறது. அதற்காக அனைவரும் மனம் வந்து கொடுத்தீர்கள். அதற்காக மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு கூட இதன் மூலமாக பயன்பெற்ற அனைவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். அதோடு உருக்கமான விதமாக கண்ணீர் சிந்தும் வண்ணமாக ஆயரிடம் பல்வேறு நிலைகளிலே அவர்கள் அவருடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறார். ஆகவே தொடர்ந்து இப்படிப்பட்ட ஊழியங்களுக்காக ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த இக்கட்டான சூழலிலும் நம் திருச்சபையாரை உற்சாகப்படுத்தி வருகின்ற ரெவரண்ட் வி. பால் ராபர்ட் கென்னடி அவர்களுக்கும் பொருளர் திரு எஸ். ஆபிரகாம் அன்பழகன் அவர்களுக்கும் குருசேகர குழுவின் சார் அனைவருக்கும் அன்பின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு இந்த ஒளிபரப்பை ரெக்கார்ட் செய்து இணைய முறையிலே வழங்கி வருகின்ற நமது குருசேகர குழு உறுப்பினர் திரு பிரதீப் ஜாஸ்வா அவர்களுக்கும் அன்பின் நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அப்படியே திருச்சபை செயலாளர் அவர்கள் அறிவிப்புகளை தொடர்ந்து ஒரு சில காரியங்களை இறைமக்களுடைய சமூகத்தில் வைக்க நான் விரும்புகின்றேன். இறைமக்கள் யாவரும் தொடர்ந்து திறப்பின் வாசலில் நின்று ஜெபம் பண்ணுங்கள். இந்த தேவனுடைய வசனம் அப்படி தான் சொல்லுகிறது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகால் ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆகவே இந்த தனிமைப்படுத்தப்பட்ட காலங்கள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது என்று யோசிக்காமல் நீங்கள் இந்த காலங்களை ஜெபத்துக்காக முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து விடுங்கள். ஜெபித்து கொண்டே இருங்கள். அவருடைய வசனங்களை தியானிப்பதற்காக இந்த நாட்கள் டெடிகேட் பண்ணிக்கொள்ளுங்கள். இதெல்லாம் முடிந்த பிற்பாடு நாங்கள்லாம் பிஸி ஆகும். அதுக்கப்புறம் பைபிள் படிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை சொல்லப்படுகிற காலம், ஜெபம் பண்ணுறதுக்கு கூட நேரம் பத்தலைன்னு சொன்ன காலம். ஆகவே இந்த காலங்களை நாம் ஜெபத்துக்கும் வேதவச தியானத்துக்கும் அதிகமாக பயன்படுத்தி கொள்வோம். இன்றைக்கி தொழுகையும் ஊரடங்கு காலம் முடிவு வரை வீடுகளையே நாம் தெரிந்து கொள்வோம். முதல் நூற்றாண்டு காலத்தில் வீடுகளை தான் தொழுகை கூடங்களாக இருந்தது. ஆகவே இந்த சில காலங்களுக்கு நீங்கள் வீடுகளையே அவரவர் வீடுகளையே தொழுகை கூடங்களாக மாற்றி நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். இந்த தொழுகை சமூக வலைதளத்திலே திருச்சபை மூலமாக உங்களுக்கு வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக குடும்பங்களாக சமூக வலைதளத்தின் மூலமாக இந்த மாநாட்டில் பங்கு கொண்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
தொடர்ந்து நாம் இந்த இக்கட்டான காலங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக பரவலாக இந்த கொரோனா வைரஸ் மூலமாக பயந்து திகிலோடு கூட பதட்டத்தோடு குழப்பங்களோடு உயிர் பயத்தோடு வாழ்ந்து கூட மக்கள் சுற்றி பார்க்கிறோம். அந்த சூழலிலே நாம் அன்பின் செய்தியை பகிர்ந்து கொள்வது அடையாளங்களாக இருக்க வேண்டும். விசுவாச செய்தி பகிர்ந்து கொள்ள வேண்டும். சமாதான செய்தி நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். பதற்றத்தை பயத்தை அதிகரிக்கும் செய்திகளை நாம் தயவு செய்து பகிர்ந்து கொள்ளலாம். அது இறை மக்களுக்கான அடையாளங்கள் கிடையாது. இதை நீங்கள் மனதில் ஆழத்தில் ஏற்றிக் கொள்ளுங்கள். அது 2வது குறிப்பு. 3வது குறிப்பு, மக்கள் பல பாடுகளிலே கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். பல கஷ்டங்கள், வாழ்வாதாரங்கள் இழந்து மிகுந்த துயரங்களோடு கூட சென்று கொண்டிருக்கிறார்கள். பல லட்சங்கள் மாநிலங்களிலிருந்து புலம்பெயர் தொழிலாளர்களை பார்க்கும்போது தெரியும். ஸோ இந்த சூழல்களிலே நாம் ஒரு வாய்ப்பாக கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக நாம் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மளால் ஆன உதவிகளை தனிப்பட்ட விதத்திலோ குடும்பமாகவோ திருச்சபையாகவோ நாம் செய்ய கடனாளிகளாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட காலங்களிலே கடவுளுடைய அன்பை நாம் உதவிகள் மூலமாக செய்ய தவறினால் அதற்கு நாம் கண்டிப்பாக கடவுளத்தில் கணக்கு கொடுக்க வேண்டும். பதற்றத்தோடு பயத்தோடு பல தேவைகள் மத்தியிலே பொருளாதாரத்தில் நலிந்து போய் பிச்சை எடுக்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிற மக்கள் ஏராளமாக இருக்கின்றனர். நம்மளாலான உதவி அது சிறிதோ பெரிது என்பது பெரிதா அதுக்கான காரியம் இல்லை, பொருள். நம்மளால் ஆன உதவிகளை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அந்த பல பரிமள தாயில் பூசின இந்த ஸ்ரீ எவ்வளவு மெச்சிக் கொள்கிறார் பாருங்கள். இவள் தன்னால் இயர்ந்ததை செய்தாள். ஆகவே எங்கெல்லாம் உலகத்தில் எங்கெல்லாம் பசுகிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவளுக்கு பேசப்படுன்னு சொல்கிறார். ஸோ நம்மால் முடிந்த உதவிகளை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டும். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீர்கள். தளராதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று வேத வசனம் இடத்துல காதுகளை கணித்து கொண்டே இருக்கும். மட்டுமல்ல, 4வது குறிப்பாக இறைமக்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது, இந்த குறிப்பிட்ட காலங்களிலே நீங்கள் மாஸ்க் தயவுசெய்து அணியுங்கள். உங்களுடைய கரங்களை அவ்வப்போது கழுவிக்கொள்ளுங்கள், சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். சமூக விலகலை தயவுசெய்து கடைபிடிங்கள். தேவையில்லாமல் வெளியிலே தயவுசெய்து செல்ல வேண்டாம். இவரிலே கிறிஸ்துவ சாட்சி இருக்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் மாடலாக இருக்கணும், உலகத்துக்கு மாடலாக இருக்கணும். இது சில காலகட்டங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட அந்த எகிப்திலே சங்காரத்துவம் சென்றபோது அவளுக்கு சில காரியங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. தேவாட்டுக்குட்டி ரத்தத்தை பூச வேண்டும், அவர்கள் அந்த கசப்பான கீரை சம்பந்தமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஸோ சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டது. ஆகவே இது உலக அளவிலே ஒரு டிசிப்ளின். இந்த ஒழுங்குகளை நாம் கடைபிடிக்கும் போது நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். இது விசுவாச மறுதலிப்புக்கு அடையாளங்கள் கிடையாது. இது ஒழுங்குமுறை. மற்றவர்கள் உன்னிடத்தில் அன்பு கூறுவது பிறரிடத்தில் அன்பு கூறுவார்கள் என்ற பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு அடையாளமாக இருந்து கொண்டிருந்தது என்பதை நீங்கள் உள்வாங்க வேண்டும். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்போது மன்னாட்டு ஜெபத்திலே நாம் கடந்து செல்வோம். ஒவ்வொரு ஜெபத்துக்கு பிற்பாடும் கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் என்று நாம் மறுமொழி சொல்வோம். ஒவ்வொரு மன்னாட்டு ஜெபத்துக்கு பிற்பாடும் ஒரு மௌனமாக ஒரு சில மணித்துறைகளில் நாம் ஜெபத்தில் தரித்திருந்து இந்த மறுமொழி சொல்லக்கூடிய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கேட்ட சத்தியத்துக்காக நாம் தொடர்ந்து ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். தொழுகை என்பது ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதற்கு அடிப்படையான காரியங்கள் இருக்கிறது. உண்மையோடு தொழுது கொள்வது என்பது விளக்கத்தை நாம் அறிந்தோம். ஆவியோடும் தொழுது கொள்ள என்பது விளக்கத்தை அறிந்தோம். தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படியாக இருக்க வேண்டும் என்று அறிந்து கொண்டோம். அது மட்டுமல்ல, தொழுகை தொழுது கொள்ளப்படுகிற அந்த கடவுள் யார் என்பதையும் மிக தெளிவாக நாம் அறிந்து கொண்டோம், புரிந்து கொண்டோம். ஆகவே இப்படிப்பட்ட சத்தியங்களை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு ஒரு உண்மையான ஒரு தொழுகையில் நாம் பங்கு கொள்ள ஆண்டவர்
கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர்கள் இறைஞ்சுவோம். ஒரு சில மணித்துளிகள் அதுக்காக செலவிடுவோம். வேகமாக சென்று கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே நாம் நிதானமாய் இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் ஈடுபட அழைக்கிறோம். கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை கேட்டார். இன்றைக்கு கொரோனா வைரஸ் பரவல் உலக அளவிலேயும் மற்றும் இந்திய தேசத்திலும், குறிப்பாக நாம் வாழ்கிற தமிழ்நாட்டிலும், குறிப்பாக சென்னை, இதை சுற்றியுள்ள சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள பிராந்தியங்கள், மாவட்டங்கள், அதிகமாக மற்ற இடங்களிலும் பரவி கொண்டிருக்கிறதை பார்க்க வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. குறைய வேண்டும். குறைவதற்கு குறைய வேண்டுமானால் நாம் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். இறைமக்கள் யாரோ ஒரு ஊழியர் ஜெபிக்கிறார், அங்கே ஒரு அமைப்பு ஜெபிக்கிறது, ஏதோ அங்கே ஒரு குழு ஜெபித்து கொண்டிருக்கிறது அல்ல. ஒவ்வொருவரும் அவன் நாமம் தரித்த ஒவ்வொருவரும் ஜெபத்திலே திறப்பின் வாசல் என்று ஜெபிக்க வேண்டும். அப்போது நிச்சயமாக நாம் ஜெபிக்காததனால் தான் இது ஏறிக்கொண்டிருக்கிறோம். அதுதான் நான் சொன்னேன். தைரியமாக இறைமக்கள் ஒவ்வொருவரும் கருத்தோடு ஜெபிக்க ஆரம்பிங்கள். இது பூலோகத்திலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் நான் உன்னை வேண்டிக் கொள்வதை அருளி செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் பொறுமுறையாவாத தேவன். ஆகவே இன்னைக்கு ஜெபம் அவசியமானது. ஆகவே இன்றைக்கு உலக அளவிலே இந்திய தேசம் 10வது இடத்துல இருந்தது கரோனா பரவல் இதில். இப்போது 4வது இடத்துக்கு வந்திருக்கிறது. அதிகமான பரவல். ஆகவே இது குறைய வேண்டும். அதுக்காக ஒரு சிறப்பு கொண்டாட்டத்தை கலந்து கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை கேட்கிறது. இன்றைக்கி கரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டு உயிர்களை இழந்து வருகிறார்கள். இந்த பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மருந்து இல்லையே என்ற சூழ்நிலையிலே வேறு மார்க்கம் என்ன, வேறு வழி என்ன இருக்கிறது என்று அங்கலாய்த்துக் கொள்கிற சூழ்நிலையிலே நமக்கு இயேசுவானவர் உலக ரட்சிப்புக்காக அவர் மரத்தில் தூக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே அந்த இயேசுவை மக்கள் நோக்கி பார்க்க வேண்டும். எப்படி எவ்விதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் கொள்ளிவாய் சர்ப்பத்திலிருந்து அவர்கள் அந்த மோசையினால் உயர்த்தப்பட்ட மரத்தில் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்த உடனே அவர் அந்த விஷக்கடியிலிருந்து விடுபட்டார்களோ, அவ்விதமான ஒரு விடுதலை இன்றைக்கும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவ நோக்கி பார்க்கணும். ஆகவே இந்த அனுபவங்கள் உலக அளவில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு கிடைக்க வேண்டும். அதற்காக ஒரு சில மணித்துளிகள் நாம் மௌனமாக இருக்க அவசியம். கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை கேட்டது. இந்த கொரோனா வைரஸ் பரவல் சம்பந்தமாக வாழ்வாதாரங்களை இழந்தவர்கள், புலம்பெயர் தொழிலாளர்கள் இன்னும் பல கஷ்டங்களில் சென்று கொண்டிருக்கிறார்கள். வயதானவர்கள், பெண்கள், வாலிபர், சிறுவர்கள், வியாதியஸ்தர்கள், குடும்ப தலைவர்கள், இவளுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஒரு சில மணித்துளிகள் அதற்காக அவளுக்காக பிரத்யேகமாக ஜெபம். கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை கேட்கிறோம். இன்றைக்கி அரசாங்க எந்திரம் கொரோனா வைரஸ் பரவல் அதிகரிக்க அவருடைய கஷ்டம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. முடிவுகள் எடுக்க சிரமப்படுகிறார். பொதுமக்கள் ஒத்துழைப்புகள் குறைவாக இருக்கிறது சூழ்நிலைகளில் அவர் கஷ்டப்படுகிறார். இன்றைக்கி அதை அட்டன் பண்ணுற டாக்டர்கள், மருத்துவ ஊழியர்களை கூட தாக்குகிறது. அந்த வேலையில் இருக்கிறவர்களை தாக்குகிறது. போலீஸ்காரர்கள் போன்ற காவலர்கள் போன்ற மிகுந்த துயரம். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அரசாங்கம், மத்திய மாநில அரசாங்கங்கள் தொடர்ந்து சோர்ந்து போகாமல் அதுக்கான மூலதனங்களை, மனித வளங்களை பெருக்கி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண தொடர்ந்து நான் ஜெபம் பண்ணுவேன்.
இப்படிப்பட்ட காலங்களில் அவளுக்கு ஞானம் கடவுளால் கொடுக்கப்பட வேண்டும். கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். இப்படிப்பட்ட காலங்களிலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்வின் பங்களிப்பு, குடும்பத்தின் பங்களிப்பு, திருச்சபையின் பங்களிப்பு, மற்றவருடைய பேராயம், தலைமை பேராயம், அதில் உள்ள பேராயங்கள், சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா, மாத்தோம திருச்சபைகள், அந்த ஐக்கியத்தில் கலந்திருக்கிற மாத்தோம திருச்சபைகள், அப்போஸ்தலர் நியாயப்பிரமாணப்படி ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற உலகெங்கிலும் இருக்கிற திருச்சபை பங்களிப்புகள் மிக 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 முக்கியமானதாக. கடவுளுடைய வருகை, இயேசு கிறிஸ்து முதல் வருகை இருந்தது. ரெண்டாவது வருகை அவர் இந்த உலகத்தை சந்திக்க வர இருக்கிறார். ரெண்டாவது வருகை சமீபத்துக் கொண்டு. ஆகவே திருச்சபை ஆயத்தப்பட வேண்டும், உலகத்தாரை ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த பங்களிப்புகள் மட்டுமல்ல, கஷ்டப்படுகிற மக்களோடு அவர்கள் தங்கள் பங்களிப்பு கொடுக்க வேண்டும். சர்ச் இஸ் த ஒன்லி இன்ஸ்டிடியூஷன் that exists for its non-members. ஒரே ஒரு நிறுவனம், ஒரு அமைப்பு உலகத்தில் இருந்தால் மற்ற மெம்பர் அல்லாதவர்களுக்கு சேவை செய்கிற ஒரு அமைப்பு ஒன்று இருக்குமானால் அதுதான் திருச்சபை. ஆகவே அந்த பொறுப்பை உணர்ந்த மக்களாக அவர்கள் சிறப்பான ஒரு பங்கை ஆற்ற வேண்டும். கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். இன்றைக்கி விஞ்ஞானிகள் வேக்சின் கண்டுபிடிப்பதற்கு, கொரோனா வைரஸுக்கான ஒரு மருந்தை கண்டுபிடிப்பதற்கு அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கி யோசேப்பு எவ்விதமாக பஞ்சத்தினால் உலகமே பாதிக்கப்பட்டுக் கொள்ளும் போது அனைவருக்கும் உணவை அளித்தான். விதமாக அப்படி நாமும் தரித்த மக்கள் தேவ ஞானத்தை பெற்று இதற்கான மருந்தை கண்டுபிடித்து உலகத்துக்கு சப்ளை பண்ண வேண்டும். அதற்காக வேண்டியது. கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். பரமண்டல ஜெபத்தை ஏற்போம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய அன்புகள் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாம் மனிதர்கள் போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னித்தரும். எங்களை சோதனைக்குள் பிரவேசம் பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் கூடிய ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் வழிநடத்தலும் ஆசீர்வாத நன்மையும் விசேஷமாக ஆண்டவருடைய ஆணி பாய்ந்த கருத்திருந்த பிள்ளைகளுக்கு கடந்து வருகிற ஒரு தூய ஆவியான அவருடைய அனுகிரகம் வழிநடத்துதலும், குறிப்பாக அவரை உண்மையோடு ஆவியோடு தொழுது கொள்ளுகின்ற அனுபவங்கள் நிறைவாய் நம் அனைவருக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல காலங்களாலே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோடு ஜீவனம் பண்ணுங்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். Thank you. God bless you all.